வணக்கம். எம்ஜி கிச்சனின் இன்றைய சமையலில் பொரியல் செய்கிறதுக்கான ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா பொரியலுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி செய்கிறதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நிழல்லையே ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் 1/2 கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையே லோ ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பொறுமையாக வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொடிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அந்த பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே அந்த சூட்லேயே கலந்து விடுங்க. அந்த பேனில் இருக்கிற சூட்லேயே அது நல்லா வறுபட்டு வந்துடும். இந்த மாதிரி கையில் எடுத்து பொடிச்சிங்கன்னா நல்லா பொடிக்க வரணும். அடுத்து ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து மறுபடியும் மிக்சியை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொடி பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை பொடியை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் எல்லா விதமான பொரியலையும் யூஸ் பண்ணலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 4 பல்லு இடித்த பூண்டும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொரியல் பொடியிலேருந்து ஒரு 2-3 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. சாம்பார், தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல் பொடியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.